இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பயறு வகை உற்பத்தியாளர் நிறுவனம் குறித்து ராமநாதபுரம் மாவட்டம் வேளாண் அறிவியல் நிலைய வேளாண் பொருளாதாரத்துறையின் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஏ சுந்தர் அவர்கள் தரும் தகவல்கள். இப்போ இதில் நான் சொல்ல வர விரும்புவது என்னென்னா, இவ்வளவு பரந்த நிலப்பரப்பை கொண்ட ராமநாதபுரம் மாவட்ட பகுதியில் வறட்சி முக்கியமான குறியீடாக நம்ம சொல்கிறோம். இதில் கடந்த ஒரு 3 வருடமாக மத்திய அரசாங்கத்தின் சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் விருதுநகர் மாவட்டத்தை முக்கிய மாவட்டமாக தேர்ந்தெடுத்து நிறைய திட்டங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமான திட்டத்தில் நம்ம உலக வங்கி நிதி உதவியுடன் இந்த நீர்வள நிலவள திட்டம் இல்லை அப்படின்னா இது இப்போ இதை பேர் மாற்றம் செய்து நிலவள வேளாண்மை புதுப்பித்தல் திட்டம், நிலவள வேளாண்மை புதுப்பித்தல் திட்டம் அப்படின்னு ஒரு பேர் மாற்றம் செய்து இதை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். இது கடந்த 5 வருடமாக இந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில் செயல்படுத்திகிட்டு இருக்கோம். முக்கியமாக நயினார்கோவில் வட்டார பகுதியும் போகலூர் வட்டாரம் மற்றும் ராமநாதபுரம் வட்டார பகுதியில் இந்த நீர்வள நிலவு திட்டத்தை கடந்த 5 வருடமாக செயல்படுத்திகிட்டு இருக்கோம். கிடைக்கக்கூடிய நீர் அளவை பயன்படுத்தி அந்த நீரை சிறப்பாக சிக்கனமாக பயன்படுத்தி குறைந்த நீர் அளவில் நிறைய மகசூலை பெற வேண்டிய நோக்கம் முக்கியமாக இருக்குது. அது தொடர்ந்து அந்த குறைந்த நீர் அளவில் நிறைய பயிர்களை சாகுபடி பண்ணணும். அதே மாதிரி மாற்று பயிர்களை சாகுபடி பண்ணுவதற்கு முயற்சி செய்யணும். அதே போல் செய்கின்ற பயிரில் நிறைய மகசூல் பெறுவதற்கு முயற்சி பண்ணணும். முயற்சி செய்து நோக்கத்தை கொண்ட இந்த திட்டம் தான் இந்த நீர்வள வேளாண்மை புத்தாக்கல் திட்டம். இதன் கீழே கிட்டத்தட்ட 120 ஹெக்டேர் அளவுக்கு நெல் சாகுபடி பரப்பை நம்ம இந்த திட்டத்தில் ஒருங்கிணைத்து அந்த நெல் சாகுபடிக்கு தேவையான குறிப்பாக இந்த ராமநாதபுரம் மாவட்ட பகுதி பகுதி மானாவாரி நெல் சாகுபடி அதிகமாக செய்யக்கூடிய பகுதியாகும். இந்த பகுதி மானாவாரி அப்படின்னா என்ன அப்படின்னா பகுதி நிலப்பரப்பு மானாவாரி மலையளவை பொறுத்தும், பகுதி நிலப்பரப்பு கம்மாய் பாசனத்தை மையமாக கொண்டும், பகுதி மலையளவை கொண்டும் நம்ம நோக்கத்தோடு இந்த பகுதி மானாவாரி நெல் சாகுபடி செய்யப்பட்டிருக்கு. இந்த பகுதி மானாவாரி நெல் சாகுபடியில் கிட்டத்தட்ட 120 ஹெக்டேர் அளவுக்கு இந்த 10 கிராமங்களில் உள்ள குறிப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட விவசாயிகளிடம் இந்த திட்டத்தை கொண்டு போய் சேர்த்துருக்கோம். அந்த திட்டத்தின்படி நிறைய தொழில்நுட்பங்களை அவங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கோம். குறிப்பாக இந்த வறட்சி பகுதி அப்படின்னாலே ஒரு சில நேரங்களில் அதிகமாக மழை பெய்யும், ஒரு சில நேரங்களில் மழை பெய்யாது. அப்படி மழை பெஞ்சாலும் குறிப்பிட்ட நிறைய மழையளவு ஒரே நாளில் பெஞ்சிட்டு தீர்த்துட்டு போயிடும். அடுத்து வறட்சி ஒரு 15-20 நாளில் வறண்ட பகுதியாக மாறிடும். இதில் குறிப்பாக சொல்லப்போனால் ராமநாதபுரம் மாவட்டம் 850 மில்லிமீட்டர் மழையளவு பெறக்கூடியது. குறிப்பாக அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்களில் மொத்தத்தில் ஒரு 60% மழையளவு பெறக்கூடிய மாதமாகும். இந்த 3 மாதங்களில் மட்டும் அதிகமாக பெஞ்சிட்டு அதுக்கப்புறம் மழை சுத்தமாக இருக்காது. அதாவது மாதிரி மழை இருந்தாலும் ஒரு சீரான இடைவெளியில் மழை அளவு பெற முடியாது. ஆக இந்த சூழ்நிலையில் தான் இந்த நெல் பகுதி மானாவாரி நெல் சாகுபடியை நம்ம ஊக்குவிக்கிறதுக்காக நிறைய திட்டங்களை நம்ம கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் குறிப்பாக இந்த விவசாயிகளுக்கு நெல் விதைகள், அதாவது நெல் விதைகள்லாம் சாதாரண விதைகள் கிடையாது, நல்ல கலப்பு ரகங்கள், அதே மாதிரி இம்ப்ரூவ்டு ரைஸ் வெரைட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்ந்த ரகங்கள், உயர்ந்த நெல் ரகங்களாக இருக்கக்கூடிய கோ 51, ஏடிடி 54 நெல் ரகங்களை நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கோம். இது நம்ம ஒரு மகசூலை அதிகமாக கொடுக்கக்கூடிய நெல் ரகம் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ராமநாதபுரம் மாவட்டம் வறட்சி பகுதிக்கு தகுந்த நெல் ரகமாகவும், அதே போல் நம்மளுடைய மண் வகை ஒரு உப்புத்தன்மை உவர்த்தன்மை உள்ளது. அந்த உப்புத்தன்மைக்கு தகுந்த நெல் ரகமாகவும் பரிந்துரை செய்து கடந்த 5 வருடமாக கோ 51 நெல் ரகங்களை அறிமுகப்படுத்தியிருக்கோம். அதே மாதிரி குறிப்பாக ஏடிடி 54 ரகம் கடந்த 2 வருடமாக விவசாயிகளுக்கு அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இதை ஊக்குவிக்கும் விதமாக இதற்கு தேவையான இடுபொருட்களையும் நம்ம வழங்கியிருக்கோம். அந்த இடுபொருட்கள் என்ன அப்படின்னு சொல்ல போனால் நிறைய உயிர் உரங்கள் அவங்களுக்கு வழங்கியிருக்கோம். இதில் குறிப்பாக அசோஸ்பைர்லம் முதல்ல பவுடர் முறையில்
முதல்ல வந்து பவுடர் முறையில் வந்து நம்ம வந்து பரிந்துரை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி பாஸ்போபாக்டீரியம் முதல்ல வந்து பவுடர் முறையில் வந்தது. அதே மாதிரி வந்து நெல் சாகுபடிக்கு தேவையான உயிர் உரங்கள் வந்து பவுடர் முறையில் தான் வந்தது. ஆனால் வந்து இப்போ கடந்த ஒரு 2-3 வருடங்களாக வந்து இதுக்கு தேவையான உயிர் உரங்களை வந்து தண்ணீர் படிவத்தில் வந்து விவசாயிகளுக்கு பரிந்துரை செஞ்சுட்டு இருக்கோம். இதில் வந்து நம்ம வந்து பாட்டில் முறையில் வந்து ஒவ்வொரு பாட்டிலும் வந்து ஒரு 1/2 லிட்டர் வந்து கொள்ளளவு கொண்ட ஒரு பாட்டிலை வந்து நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கோம். அதே மாதிரி வந்து இது வந்து நம்மளுடைய வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சார்பாக உயிர் உரங்கள் அசோஸ்பைரிலம் உயிர் உரம், அதே மாதிரி பாஸ்போபாக்டீரியம் உயிர் உரம், அதே மாதிரி பொட்டாசியம் சத்து பற்றாக்குறைய உள்ள பகுதியில் வந்து பொட்டாசியத்தை கரைத்து கொடுக்கக்கூடிய உயிர் உரங்கள், பொட்டாசியம் கரைத்து கொடுக்கும், இல்லையே வந்து பொட்டாசியம் சத்தை வெளியிலிருந்து வந்து மண்ணுக்கு வந்து செயல்படுத்தக்கூடிய உயிர் உரங்களை நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கோம். அதே மாதிரி வந்து ஒரு நெல்லில் வந்து முக்கியமாக வரக்கூடிய ஒரு நோய் வந்து இது வந்து நெல் கருகல் நோய், அந்த இலை கருகல் நோய், நெல்லில் வந்து இலை கருகல் நோய் வரும். அந்த கருகல் நோய்க்கு வந்து குறிப்பாக வந்து நம்ம வந்து ஒரு உயிர் உரம் வந்து நம்ம வந்து பரிந்துரை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதையும் வந்து நம்ம வந்து நீரில் கரையக்கூடிய உயிர் உரமாக வந்து அறிமுகப்படுத்தியிருக்கோம். இது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து குறைந்தது 500 லிட்டர் 1/2 லிட்டர் வந்து பரிந்துரை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். 1/2 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் வரை அது தகுந்த அந்த உயிர் மூலக்கூறு தகுந்த வந்து பரிந்துரை 1/2 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் வரை வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து பரிந்துரை செஞ்சுருக்கோம். இதில் குறிப்பாக வந்து அசோலாவை வந்து கரையும் பொருளாக உயிர் பொருளாக வந்து நம்ம ஒரு தகுந்த லிக்விடாக கொடுக்குறோம். அதே மாதிரி பாஸ்போபாக்டீரியத்தையும் கொடுக்குறோம். அதே மாதிரி பொட்டாசியத்தையும் வந்து சத்தை வந்து நம்ம கொடுக்குறோம். இந்த பொட்டாசியம் சத்து வந்து என்ன செய்யணும்னா மண்ணில் உள்ள பொட்டாசியம் சத்தை கரைத்து கொடுக்கும். அதே மாதிரி வந்து பயிருக்கு தகுந்த அளவில் அதை மாற்றி பயிரோட வளர்ச்சிக்கு உறுதுணையாக வந்து இந்த பொட்டாசியம் சத்து உறுதுணையாக இருக்கும். இந்த பொட்டாசியம் சத்து அதிகமாக இருந்தால் மட்டும்தான் வேர் வந்து அதிகமாக வந்து நெல்லில் வந்து வேர் பிடிப்பின் தன்மை வந்து அதிகமாகும். அதே மாதிரி நெல்லில் வந்து நிறைய வந்து பயிர் குத்துக்கள் வந்து அதிகமாகும். அதன் மூலமாக வந்து நெல் மணிகள் வந்து அதிகப்படுத்துறதுக்கு வந்து இந்த பொட்டாசியம் சத்து முக்கிய பங்கு வகிக்குது. ஆக இந்த உயிர் உரங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்மளுடைய இந்த புத்தாக்க திட்டத்தில் இணைந்து இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து இலவசமாகவே வந்து நம்ம கொடுத்து அதை வந்து அவங்களோட வயலில் வந்து பரிசோதனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பரிசோதனை மூலமாக வந்து விவசாயிகள் வந்து சிறந்த அனுபவத்தை பெற்றுக்கிட்டு இருக்காங்க. அதோடைய அனுபவங்களையும் நம்ம வந்து பகிர்ந்துக்கிறதுக்கு நம்ம இருக்கோம். இந்த தொடர்ச்சியாக இந்த இதில் நிகழ்ச்சியில் வந்து அந்த அனுபவத்தையும் நம்ம வந்து பகிர்ந்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். இதில் வந்து நிறையா வந்து இந்த உரங்களை குறைக்கிறதுக்கும் பயிற்சிகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை சார்ந்த அந்த உயிர் உரங்களை பயன்படுத்துவதற்கும் நிறைய பயிற்சிகள் கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து நிறையா நம்ம கடலோர மாவட்ட பகுதிகளுக்கு தகுந்த நெல் ரகங்களை வந்து சாகுபடி தொழில்நுட்பங்களும் வந்து நிறையா வந்து பயிற்சிகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த விவசாயிகள் வந்து புதிய தொழில்நுட்பங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு ஒரு நோக்கத்துடன் அவங்கள வந்து கண்டனூர் சுற்றுலா வந்து பக்கத்து பகுதியில் உள்ள விவசாயிகள் எப்படி சாகுபடி பண்ணுறாங்க, அதே போல் வந்து பக்கத்து பகுதியில் உள்ள விவசாயிகளோட தொழில்நுட்ப அனுபவம் என்ன, அதே மாதிரி வந்து பக்கத்து பகுதியில் உள்ள நம்மளுடைய வேளாண் சார்ந்த நிலையங்கள் ஆராய்ச்சி நிலையங்களையும் வந்து போய் இந்த கண்டனூர் சுற்றுலா மூலம் விவசாயிகள் பார்க்குறதுக்கு வழிவகை செஞ்சுருக்கோம். அதே போல் வந்து நிறையா வந்து ஒரு முக்கியமான நோக்கம் வந்து என்னென்னா எல்லா விவசாயிகள் என்ன சொல்கிறது அப்படின்னா, நான் வந்து நல்லா விவசாயம் பண்ணுறேன், நிறைய புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகிறேன், நல்லா விளையுது, கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 1500லேருந்து 2000 கிலோ வந்து 2 டன் அளவுக்கு வந்து மகசூலை பெறுறோம். ஒரு ஹெக்டேருக்கு வந்து கிட்டத்தட்ட 3.5லேருந்து 4 டன் வந்து மகசூலை பெறுறோம். ஆனால் இருந்தாலும் கூட கடைசியாக வந்து நாங்கள் வந்து போய் வியாபாரிகள்கிட்ட போய் ஏமாற வேண்டியதுக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து வருது. இதுக்கு வந்து குறிப்பாக வந்து நிறையா வந்து நம்ம இந்த நீர்வள புத்தாக்க திட்டத்தில் வந்து பயிர் வகை உற்பத்தியாளர் நிறுவனம் அமைக்கிறதுக்கும் பயிற்சிகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதன் மூலமாக நிறைய நிறுவனங்கள் உற்பத்தியாளர் குழுக்கள் வந்து அமைச்சிருக்கோம். இந்த பயோ வில்லேஜ், அதாவது வந்து நஞ்சில்லா கிராமங்களை உருவாக்குதல், இந்த கொள்கையை வந்து மையமாக வச்சு இந்த நிலவள புத்தாக்க திட்டத்தை வந்து கடந்த 5 வருடமாக வந்து செயல்படுத்திகிட்டு இருக்கோம். இது இந்த வருடம் வந்து கடைசியாக இருக்க போகுது. ஆனால் வந்து இந்த உலக வங்கியும் மற்றும் தமிழ்நாடு அரசாங்கமும் வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துடன் கூடி இந்த திட்டத்தை வந்து இன்னும் வந்து கடந்த 3 வருடங்களுக்கு வந்து வேறு பேரில் வந்து, அதாவது அடுத்த பிரிவு, அடுத்த பேஸ் 4
இது வந்து நம்ம வந்து பேஸ் 1 தான் வந்து கடந்த 5 வருடமாக செயல்படுத்திட்டு இருக்கோம். இதை தொடர்ச்சியாக வந்து இதோடைய சிறப்பான செயல்பாடின் காரணமாகவும் இதோடைய சிறப்பான வந்து பயன்படுத்துதலின் காரணமாகவும் விவசாயிகளின் சிறப்பான அனுபவத்தின் காரணமாகவும் விவசாயிகள் சிறந்த வெற்றி அடைந்ததன் காரணமாகவும் வந்து இந்த திட்டத்தை வந்து அடுத்த ஒரு 3 வருடத்துக்கும் வந்து கொண்டு போகிறதுக்கு நம்ம அரசாங்கம் வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக வந்து கடலை சாகுபடி தகுந்த முறையான ஒரு முன்னேற்றம் அடைந்த ஒரு தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தியிருக்கோம். குறிப்பாக வந்து இனக்கவர்ச்சி பொறி பயன்படுத்துதல், அதே மாதிரி வந்து உயர்ந்த ரகங்களை பயன்படுத்துதல், அதே போல் வந்து நிறையா வந்து இது தமிழ்நாடு பல்கலைக்கழகத்திலேருந்து ரிலீஸ் ஆன வந்து கிரவுண்ட்நட் ரிச் அப்படின்னு நிலக்கடலைக்கு நுண்ணூட்டச்சத்து, இதன் மூலம் வந்து நிறைய புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தி நிலக்கடலை சாகுபடியும் அதிகப்படுத்தியிருக்கோம். அதன் தொடர்ச்சியாக வந்து பயிர் வகைகள் அதிகப்படுத்தணும் அப்படின்னு கடந்த 5 வருடமாக வந்து ஒரு 5 ஹெக்டேர் அளவுக்கு பயிர் சாகுபடியையும் அதிகப்படுத்தியிருக்கோம். அதில் வந்து டிஎன்ஏலேருந்து அறிமுகப்படுத்திய டிஎன்ஏ பல்ஸ் ஒண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நுண்ணூட்ட சத்தை வந்து விவசாயிகளுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கோம். இது டிஏபி கரைசலுடன் கூடி இது வந்து விவசாயிகளுக்கு வந்து இதை பயன்படுத்துவதன் மூலமாக வந்து நிறைய வந்து பயிர் மகசூல் பயிர் வகை பயிர்களான உளுந்து, அதே மாதிரி வந்து பாசிப்பயிரில் வந்து நிறைய மகசூல் பெறுறதுக்கும் உதவியாக இருக்குது. இதை தொடர்ச்சியாக வந்து ஒரு பயோ வில்லேஜ்னு சொல்லக்கூடிய இந்த நஞ்சில்லா கிராமங்களை உருவாக்குதல், அதே மாதிரி பயிர் வகை உற்பத்தியாளர் நிறுவனங்களை அமைப்பதற்கு குழுக்கள் அமைத்தல், இந்த 5 நோக்கங்களையும் வந்து கொண்டு இந்த திட்டங்கள் வந்து கடந்த 5 வருடமாக வந்து சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இதன் மூலமாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களில் வந்து ஒரு 1000 விவசாயிகள் 1000 விவசாயிகள் வந்து பயன்பெற்றிருக்காங்க. இது உங்களுக்கு வந்து இந்த தொழில்நுட்பங்கள் மட்டும் வழங்காமல் வந்து கருவிகளும் வந்து வழங்குகிறோம். அதாவது நேரடி நெல் விதைப்பு கருவியும் வந்து வழங்கியிருக்கோம். அதே போல் வந்து அந்த கடலை பறிப்பு கருவியும் வழங்கியிருக்கோம். கிட்டத்தட்ட 10, 20 எண்ணம் வந்து 20 குழுக்கள் 20 நிறுவனங்களுக்கு நம்ம வந்து இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த நீர்வள நிலவள திட்டத்தின் மூலமாக வந்து வழங்கியிருக்கோம். இதன் மூலமாக வந்து விவசாயிகள் நல்ல பயன்பெற்று இருக்காங்க. இந்த திட்டத்தோட சிறப்பான செயல்பாட்டின் காரணமாக அடுத்த 3 வருடங்களுக்கும் வந்து உணவு வங்கி நிதி உதவியுடன், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப உதவியுடன் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இன்னும் வரக்கூடிய 3 வருடமும் வந்து செயல்படுத்துவதற்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. மேலும் விவரங்கள் பெற முனைவர் சுந்தர் அவர்களை 09842 035266 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.